மணி ஹரி பையா பாத்தீங்க ஐயா ஒரு ரைஸ் போடு. ராஜநகரம் ஐயா ஓகேயா. ஏய் பையா ஏய் நான் யார் தெரியுமா? பார்லிஜி நான் தம்பிங்கடா. ரீஃபைண்ட் ஆகல் ரீஃபைண்ட் ஆகல். இல்ல என்னத்துல வண்டியில பிரச்சனை? தெரியல ப்ரோ, இன்ஜின் ஆயில் இல்ல போல, அதான் ஸ்டார்ட் ஆகல. மாமே நீ ஒரு கேன் எட இன்னைக்கு இருக்கு மாமே. சீனை மட்டும் பாரு வா மாமே. தல ஸ்டார்ட் ஆயிடுச்சு தல. தேங்க்ஸ் தல. ஆயில் வேணா நம்ம கடி வாத்தல பார்த்து போ, ஃப்ரீ தான். ப்ரோ என்ன சாப்பிடுறீங்க? ஐயா ஒரு 1/2 சிக்கன் ரைஸ். அண்ணா ஒரு ஐயா 1/2 சிக்கன் ரைஸ்ல ஒரு பாதி வரும்ல, அதுல 1/2 போட்டு எடுத்துவாங்க. ஏய் ஏந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஏந்திருக்கோம். காலேஜ் என்ன தம்பிங்கடா. மாமே சிக்கன் ரைஸ்ல சிக்கன் இருக்குது, கொஞ்சம் மாவுலாம் சிக்கமா இருக்குது மாமே. இது வேலை ஆகாது. நீ எல்லா மாவையும் கொஞ்சம் ஒண்ணு சேரு. மச்சா சீன்டா. ஏய் பையா நில்லு. என்ன இது? சுனியாப்பம்மா எப்படி செஞ்சீங்க? ஏய் நீ குத்த சிக்கன் ரைஸ்ல சிக்கன் இல்லடா, வெறும் மாவு தான்டா இது. அந்த மாவுல செஞ்ச பொம்மை தான்டா இது. இன்னும் 2 ரைஸ் சேர்த்து சொல்லியிருந்தா ஒரு வீடியோ கேட்டிருப்பேன்டா. நீ கேட்ட 1/2ல 1/2 ரைஸுக்கு மாவள்ளி போடாம மலை குல்ஃபி அள்ளி போடுவாங்க. மாமே அவனுக்கு கழுத்துக்கும் காலருக்கும் நடுவுல ஒண்ணு வைங்க. ஏ பையா புனிய மாட்டியா? சரிந்தா ஒரு வாங்கிக்கோ போட. உன்ன மாதிரி வாய் ஜோக் கொடுக்குற பேப்பர் ரோடிங்களா உண்மையா ரோடி நேர்ல பாத்தீங்க நின்ன இடத்துல மூத்திரம் போயிடுவீங்கடா. மணி ஹரி நஜரவுடி எந்த அண்ணனோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்திருந்தானுங்களோ அந்த அண்ணனே எதிரில் வருவார்னு இவனுங்க எதிர்பார்க்கல. என்ன தல ரைஸே பாத்துனேரா? வேணுமா? ஏய் ஃபேமஸ் பார்லேஜி என்ன சலிட் கரோ. மூத்திரம் போயிடுவீங்கடா. என்னடா ஏரியா ரவுடின்னு சொல்லி சுத்துறீங்க? ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே? என்னடா வச்சுது? நான் வாழையில பட்டதாரில் ஒரு லென்த் டைலாக் வரணும்னா அது ஃபுல்லா சொல்லுவேண்ணா. சட்டு சாத்துறா டிக்கெனா சொல்லு. ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்ய அன்னைக்கு மட்டும் அவனுங்க திருக்குறளோ வாய்ப்பாடோ சொல்லியிருந்தானுங்கன்னா இந்த அடி அவனுங்களுக்கு கிடைச்சிருக்காது. டேய் எங்கடா அவன்? யாரு ப்ரோ? அந்த ஜோசப் பொறம்போக்கு நாய் தான்டா. என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கி 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வட்டி முதல்ல நான் வசூல் பண்ணாம போறதா இல்லடா. அவன் வேலையா வெளியே போயிருக்கான் ப்ரோ. என்னடா எப்ப பார்த்தாலும் வெளியே போய்க்கிறான்ற. அமெரிக்கா அதிபர் கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டாரா? ப்ரோ உண்மையிலேயே அவன் வேலையா வெளியே போயிருக்கான் ப்ரோ. டேய் அவன் இங்க தான் இருக்கறானே உள்மனசு சொந்தரா. நீ நவுரே நானே தேடிறேன். டேய் ஜோசப்பே எங்கடா இருக்கற? எங்க என் வண்டி சத்தம் வாசல்ல கேட்டு உசாரட போறேன். நீங்க வண்டியை தெருமல்லே விட்டு வந்தடா. அப்ப கூட எப்பற நான் வரது உங்களுக்கு முன்னாடியே தெரியுது. மாடியில ஆள் போட்டு பைடா கலர் வச்சு பாக்குறீங்களாடா? டேய் ஜோசப்பே எங்கடா ஆகுற? ப்ரோ அதெல்லாம் தண்ணி பக்கெட் ப்ரோ. அதுல எப்படி ப்ரோ இருப்பான்? டேய் 1 வருஷமா என் கண்ணுல படாம சுத்துறான். தண்ணி பக்கெட்ல இருக்க மாட்டானடா. டேய் டெய்லி 10 உண்டில சேர்த்துனா கூட என்னத்துக்கு என் காசு குத்துக்கலாம்டா. டேய் என்னடா இது புது ஏர்பாட்ஸ்லாம் இருக்குது? எவ்வளவுடா இது? அது வெறும் 5000 ப்ரோ. 5000 ரூபாயா? அட பாவீங்களா, அவனுக்கு கடன் குத்த நானே 50 ரூபா ஒயரட் செட் தான்டா போட்டுக்கிறேன். அதுலயே ஒரு காது கேட்க மாட்டேங்குதுடா. நீங்க என்னன்னா ஏர்பாட்ஸ் வெளியே கிராக்ஸ்னு ஊராங்காசுல உல்லாசமா வாழ்றீங்களாடா. எங்கடா ஆகுற? ஜோசப்பே டேய் வெள்ள வாடா. ஐயோ இந்நேரம் பார்த்து வயித்த கலக்குது, போய் தொலையாண்டா. மேலகிரியாடா என் காசு குர்ராடே. என்ன ப்ரோ கார்ல தூங்கிட்ட குரங்கு பொம்மை மாதிரி ஆண்டுக்கிறீங்க? டேய் விளாடாதடா. வீட்டுக்கு வெறுங்க எவ்வளவு போனா எங்க அப்பா என்ன வெட்டி போட்டுருவான்டா. எங்கடா அவன் செவுத்துல நிஞ்சாட்டாரு மாதிரி துணி கிணி போட்டு ஒஞ்சிருக்கானடா. ப்ரோ உங்களை பார்த்தா எனக்கே பாவமாகுது ப்ரோ. அவன் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் தரேன், நீங்க போங்க ப்ரோ. உண்மையா வாடா? சத்தியமா ப்ரோ. இப்ப போறேன், நாளைக்கு கண்டிப்பா வருவேன்டா. என்னடா சத்தம்? கதவு சவுண்ட் ப்ரோ. இப்ப ஏன்டா வரல? சாரி ப்ரோ, நான் தான் ப்ரோ விட்டேன். நீ இங்க விட்டா எப்படி அங்க கேக்குது? 80ல விடுறியா? ப்ரோ வேணா ப்ரோ, இப்ப தொடர்ந்து ஆபத்து ப்ரோ. என்னடா விளையாடுறீங்களா? ப்ரோ வேணா ப்ரோ. டேய் வெளில வாடா. ஐயோ என்னத்தரா துண்ண இப்படி நாருது? அதான் துறக வாடான்னு சொன்னேனேடா. நம்ம காதி கேக்குற மாதிரி ஒண்ணுதான்டா விட்டா. உள்ள அமிக்க எத்தனை விட்டானோ. ஐயோ விசவாக போட்டு ஓடுறானே, யாராவது புடிங்களா? அவன் கூட போத நான் கேட்க மாட்டியா நீ? அவனை பார்த்தால எரிச்சலா வருது எனக்கு. நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, நானே சுத்துறது மாட்டேன். அவனா அசிங்கமால உனக்கு அப்படி தாண்டி பேசுவேன். ஹலோ ஹலோ யாரா? இப்ப நான் யாருக்கிட்ட பேசணும்னு உனக்கு தெரியாது. சரி விடு, என்னதான் இருந்தாலும் ஆளு மச்சான், பார்த்து பக்குவமா பேசுறா. இந்த காலத்துல பார்த்து பக்குவமா பேசணும்னா நமக்கே பட்டையடிச்சிட்டு போயிருவாளுங்க. டேய் நீ எவ்வளவு பண்ணிருப்ப? அதெல்லாம் அந்த பொண்ணு பொறுத்து போல. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. டேய் பொறுத்துக்கிறதுக்கோ சகிச்சுக்கிறதுக்கோ நானா பொம்பளையா?
ஆம்பள மாமா. மச்சான் என் கம்பெனில ஒரு வேகன்சி இருக்குடா, நாளைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, வரியா? டேய் சும்மா வேலை வெட்டிக்கலாம் போய் போடா கம்பெனி. டேய் எத்தனை நாள் உங்க அப்பா காசுல துண்டு தூங்க போற? அந்த ஆள் என்ன பூச்சி கத்துறாரா? ஒழுங்கா வேலைக்கு போடா. உன்ன மாதிரி இன்னொருத்தன் கீழே வேலை பார்க்கறதுக்கு நானா அடிமையா? ஆம்பள மாமா. டேய் ஹெல்மெட்டாவது போட்டு போடா, காதுல ஹெட்செட்டையும் போட்டுக்கிற, வண்டியும் ஏடா கூடமா ஓட்டுற. செத்துக்கிட்டு போயிட்டு நான் யாரும் வீட்டுக்கு போய் சொல்றது? செத்தே போனாலும் கெத்து போவாதடா. என் வண்டி போயிரும்டா, பொறுமையாவது போடா. பொறுமையா போறதுக்கு நானா பொம்பளையா? ஆம்பள மாமா. வர லாரி தெரியுமாடா நீ ஆம்பளையா பொம்பளையானே? படிச்சு படிச்சு சொன்னடா, கேட்க மாட்டேன்ட்டியாடா. இதுக்கப்புறமா இந்த வாய் பேச்செல்லாம் விட்டு ஒழுங்கா இருக்க பாடுறா. ஆம்பள மாமா, நீ இந்த உலகத்துக்கே தேவையில்ல மாமா. சாவலாம். சொல்லுப்பா என்ன பிரச்சனை? டாக்டர் மூச்சு இழுத்து விடுங்க. வனஜா, நேத்து நீ கொண்டு வந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட். வாசம் கையை விட்டே போல. டாக்டர் உண்மையாதான்ப்பா சொல்றேன், நீ வேணா மோந்து பாரு. அது இல்ல டாக்டர், வயிற்று கீழே போறீங்க. சாரிப்பா. வனஜா, அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து யூரின் சாம்பிள் வாங்கிட்டீங்களா? வாங்கி வச்சிட்டேன் டாக்டர். ஓகே போங்க. சொல்லுப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் நீங்க அதை காதுலயே மாட்டலன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? அதான் டாக்டர் தொண்டை. நாங்க நீட்டுங்க. ஒண்ணுமே தெரியலையே டாக்டர் நீங்க ஆனே பண்ணல டாக்டர். இல்லப்பா, ஆன்ல தான் இருக்கு, பேட்டரி போயிடுச்சு போல. சரி நானே சும்மா தான் பாப்பேன். என்ன டாக்டர்? இல்லப்பா, உள்ள மணி மாதிரி ஒண்ணு தொங்கும், அது இருக்கா இல்லையா தான் பாப்பேன். உனக்கு பேச்சு வருது, கண்டிப்பா இருக்கும், விடு. இரும்பலா? இல்ல டாக்டர். இரும்பலா? இல்ல டாக்டர். அப்ப இந்தாங்க பிடிங்க. டாக்டர் நான் என்ன பிரச்சனை சொல்ல, நீங்க பாட்டு உங்க விஷயத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க. எதுக்கு இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? டாக்டர் ஜோசப். உலகம் பூரா தெரியும். இது என்ன மாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாத்திரை. ஊசி போட்டு கிளம்புங்க. எனக்கே கிளாஸ். நீ சொல்றது கூட நான் கேட்கணும், நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? சார் கேவலம் ஒரு 50,000 படம் வாங்கி தர துப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ராணி மாதிரி பாத்துக்கிறேன்ட்டு இப்ப சாணி மாதிரி வச்சிருக்க. ரியா போன திரும்புங்க. ஐயோ என்னாச்சுங்க? எங்க பாதியில ஏத்திட்டீங்க? மருந்து மாத்தி போட்டங்க. மருந்து மாத்தி போட்டீங்களா? என்னங்க மருந்து மாத்தி போட்டீங்க? யூரின் டெஸ்ட் கட்சி இந்த யூரின் எடுத்து உங்களுக்கு போட்டங்க. ஓ என்னமா பேசுற? அந்த ஆளு என்னன்னு தெரியாம மாத்திரை எழுதி கொடுக்குறான், நீங்க என்ன மூத்தல் எழுதி பின்னாடி குத்திட்டு அசால்ட்டா பேசுறீங்க. ஐயோ கத்துறதுக்குள்ள இப்ப உயிர் போறதுக்குள்ள பெரிய ஆஸ்பத்திரி ஓடுங்க போங்க. ஐயோ என்னடா ஒரு தினசா நடந்து போறீங்க? இங்க வா. முழியே சரியில்லையே சார். ஏன்டா என் மூஞ்ச பாத்துட்டு நடந்து போறீங்க? வீட்டுக்கு போய் உங்க மூஞ்ச பார்க்க முடியாதுல்ல சார், அதான் சார் பாத்துட்டு நடந்து போறோம். ஏய் என்ன ஜோக்கா? சார் இல்ல சார், பயாலஜி மிஸ் தான் பின்னாடி பார்க்காம நடந்து போனா பின்மூளை வளரும் நாங்க சார், அதான் சார். பொட்னனு வை, முன்மூளை வீங்கி மண்டை ஃப்ளோரன் கொண்ட மாதிரி ஆயிரும். திரும்ப பின்னாடி என்ன வச்சுக்கிறீங்க? சார் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். டேய் திரும்புங்கடா. டேய் என்னடா இது? என்ன சார் ஒரு பிடி சாரா இருந்து இது கூட தெரியலனா அப்படி சார், அது ஸ்டெம்ப் இது ஷட்டில் பேட். டேய் எனக்கு அது தெரியாதா? ஸ்கூல்ல இருந்தே திருடுறீங்களா? எத்தனை நாளா அதை பண்ணுகிறீங்க? சார் சார் கத்தி பெருசு பண்ணாதீங்க சார், ஃப்ரீயா விட்டுருங்க சார். டேய் நீ என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கம்முனுக்குற? ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா? சார் விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடக்க முடியாம போயிட்டான் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், எத்தனை அரைச்சிட போற? சே டேய் ஒரு ஸ்டெம்ப் ஒரு பேட் வச்சு என்னடா பண்ணுவீங்க? சார் இதுல இருந்தே தெரியுது நீங்க பிடி ரூம் பக்கமே போறது இல்லன்னு. என்னடா சொல்ற? அதெல்லாம் போன வாரமே எடுத்தாச்சு சார், இதான் லாஸ்ட் மிஷின் லைட்டா சொதப்பிச்சு. எப்படி அத்தனை நாள் என் கண்ணில் படாம எடுத்துன்னு போனீங்க? சார் பெரிய காவல் காக்கிற கட்டப்பா மாதிரி பேசாதீங்க. சாயங்காலம் ஒரு தேநீரை விட்டு தேன்மொழி மிஸ் கிட்டே பேச்சு போட்டு இருப்பீங்க. நாங்க அந்த கேப்ல இத்தனை நாளா வேலையை நோத்திருந்தோம். இன்னைக்கு பார்த்து தேன்மொழி மிஸ் லீவு, நீங்களும் வாங்கின சம்பளத்துக்கு வேலையை பார்க்க வந்து நின்றுட்டீங்க, நாங்க மாட்டீங்கன்னா. சிம்பிள் சார், பெருசாலாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே திமிரா பேசுவேன். பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் சார் வேணா சார், பிரின்சிபல் ரூம் போனா நீங்களும் தான் சார் மாட்டுவீங்க. என்னடா சொல்ற? அப்புறம் என்ன சார், போன வாரம் உங்க பையன் ஏரியா பசங்களோட வாலிபால் விளையாடுறான், பால்ல நம்ம ஸ்கூல் பேர் போட்டுக்குது. அவ்வளவு பற்றா சார் நம்ம ஸ்கூல் மேல உங்களுக்கு? இல்லப்பா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, பேட்டு பால் ஜாவலின் த்ரோன்னு மினி ஸ்போர்ட்ஸ் கடையே வச்சுக்கிறீங்க உங்க வீட்டுல. டேய் இதெல்லாம் எப்படிடா தெரியும் உனக்கு? இதெல்லாம் தெரியாமலா சார் தொழில் பண்றோம், உங்களாலதான் சார் நாங்களே கான்பிடண்டா பண்றோம். டேய் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து சார். தம்பி இந்த பழக்கெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திருங்கடா. நீங்க நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம். சார் என்ன சார் வர வர பிடி பீரியடுக்கு வந்தா பால் கீழ் ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. தம்பி ஸ்டார்ட் காலிப்பா, கொஞ்ச நாளைக்கு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் விளையாடு. இண்டோர்ல ஒன்னும் இல்லன்னு தான் சார் அவுட்டோர் போனோம். அதெல்லாம் போன மாசமே நவுத்தியாச்சு சார், எல்லாத்தையும் பார்த்து புதுசா வாங்கி போடுங்க, நான் வரேன். சார் என்னதான் சார்? டேய் கொஞ்ச நாளைக்கு சொப்பு சாமா விளையாடுறா, போடா கம்முனு.